என் தங்கப்பிள்ளையே, இனியும் உன் தாயானவள் இந்த வராகி என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. நான் சொல்ல வந்ததை சொல்லிவிடுகின்றேன். உனக்கு நேரம் இருந்தால் கேட்டுவிட்டு செல். அன்றே உன் தாயானவள் சொல்லியிருந்தேன், இந்த மூத்தவரின் பேச்சை நீ கேட்டிருக்க வேண்டும் என்று. நீ என்னை மதித்திருந்தால் நிச்சயமாக கேட்டிருப்பாய். சரி, பரவாயில்லை. நீ கேட்டாலும் சரி, கேட்கவில்லை என்றாலும் சரி, மீண்டும் ஒரு முறை இந்த விஷயத்தை உனக்கு நினைவுபடுத்த வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்திருக்கிறது. ஏனென்றால் இவரின் உதவியை நீ பெறக்கூடிய நேரம் உனக்கு நெருங்கி வந்திருக்கிறது. இவரினுடைய உதவியால் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டம் கைகூடி வந்திருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தேவைக்காக மட்டும் அவரை நினைக்காமல், தேவைக்காக மட்டும் அவரிடம் சென்று நீ உதவி கேட்காமல், எப்பொழுதுமே அவரிடம் அன்பாகவும் அக்கறையோடும் நீ பேசியிருந்தால், பெரியவர் அல்லவா, அவர் நிச்சயமாக உன்னுடைய விருப்பத்தை நடத்தி இருப்பார் அல்லவா, நிச்சயமாக நீ கேட்டதை உனக்கு கொடுத்திருப்பார் அல்லவா. என் குழந்தையே, ஒருவர் கேட்பதை இவர் கொடுக்க மறுக்கின்றவராக இருந்தால் நிச்சயமாக நான் உனக்கு இவரை அடையாளப்படுத்த மாட்டேன். ஆனால் ஒருவர் இவரிடம் வந்து கேட்டுவிட்டால் அவரை யார் என்ற பாகுபாடுகள் எல்லாமும் பார்க்காமல் உடனடியாக அவர்களுக்கு இதை செய்துவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். அவர் மூத்தவராக இருந்தாலுமே செய்யக்கூடிய செயல்கள் ஒவ்வொன்றிலும் அவர் நடந்து கொள்ளும் விதம் நிச்சயமாக உனக்கான ஒருவராக அவரை உனக்கு தெளிவுபடுத்தும். என் பிள்ளையே, பொதுவாக வயதாகிவிட்டது என்று நாம் யோசிப்பதை விட, பெரியவர் என்று நாம் நினைப்பதை விட அவர்களுக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று பார்க்க வேண்டும். வயதாகிவிட்டது, இவர்களால் என்ன முடியும் என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் அவர்கள் நம்மால் செய்ய முடியாத பல காரியங்களை கூட சரியாக செய்து முடிப்பார்கள். உடல் வலிமையும் மன வலிமையும் இவர்களுக்குள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கும். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் சரியானதொரு புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்களில் இந்த வராகி நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. இந்த வராகியானவள் உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நடத்தாமல் எங்கும் செல்ல மாட்டேன். அம்மாவினுடைய அன்பு உனக்கு எதையும் கொடுக்காமல் போகாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கின்ற இந்த காலமும் நேரமும் இனி உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலமானது உனக்கு என்ன தேவை என்பதனை பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றது. உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உனக்காக நான் என்னவெல்லாமும் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை எல்லாமும் நான் முழுமையாக உனக்கு சேர்த்து விடும் பொழுது உன்னுடைய எதிர்காலமும் உனக்கு நல்லபடியாக மாறிவிடும் அல்லவா. என் குழந்தையே, என்னுடைய கடமை என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வைக்க வேண்டும், என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதில் தான் இருக்கின்றது. அந்த சந்தோஷத்தை உனக்கு கொடுக்க நான் எடுக்கும் முயற்சியில் நான் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும். உனக்கான ஒவ்வொன்றையும் சரியான நேரத்தில் நான் உனக்கு புரிய வைக்க வேண்டும். அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் உனக்கு என்னவென்று சொல்லி கொண்டிருக்கின்றேன். மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை என்னவென்று உனக்கு நான் புரிய வைத்து கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதனை நீ முழுமையாக உணர வேண்டும், முழுமையாக இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க இனி உன்னோடு நான் உடனிருந்து சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. முழுக்க முழுக்க என் பிள்ளை, இதை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா. நான் இருக்கின்ற இந்த காலங்களை நீ எப்பொழுதும் சரியான உண்மைகளாக உணர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை இனி எப்பொழுதும் உன்னை சுற்றி வந்து நான் கொடுக்கும்
அத்தனை உண்மைகளாகவும் உனக்கு நான் மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி இருக்கிறேன். இத்தனை காலமும் அம்மா சொல்வதை எல்லாமும் கேட்டு நடந்த என் பிள்ளை அல்லவா? உன்னை சூழ்ந்து வந்து உனக்கான ஒவ்வொன்றையும் நான் நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் என் பிள்ளை இதிலிருந்து நீ மேன்மை அடையத்தான் போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான நேரத்தை நான் உருவாக்கி கொடுப்பதும் உனக்கான தருணத்தை நான் என்னவென்று எடுத்துச் சொல்வதும் இனி உனக்காக எப்பொழுதும் நன் மதிப்பை உணர்த்தும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நல்ல புரிதலை உனக்கு நடத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, என்ன நடந்தது என்று நீ யோசிக்கிறாயா? அப்படி யாரை நாம் மதிக்காமல் சென்று விட்டோம் என்று நினைக்கிறாயா? என் குழந்தையே, நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா? இவர் மூத்தவர், ஒரு குடும்பத்தினுடைய மூத்தவர். அப்படி இருக்கின்ற ஒருவரிடத்தில் நாம் தேவைக்காக மட்டும் சென்று நிற்கக்கூடாதல்லவா? அவரிடமிருந்து நாம் எதிர்பார்ப்பது நமக்கு எப்பொழுது தேவைப்படுகிறதோ, அது பொன்னோ பொருளோ பணமோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு தேவைப்படும் பொழுது மட்டும்தான் அவரை தேடிச் செல்கின்றோம். மற்ற நேரங்களில் எல்லாமும் அவரை பற்றி நாம் சிந்திப்பதே கிடையாது. மற்ற நேரங்களில் எல்லாமும் அவர் எப்படி இருக்கிறார், அவர் என்ன செய்கிறார் என்பதனை எல்லாமும் நாம் பார்ப்பதே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாமும் நாம் ஒவ்வொன்றாக என்னவென்று உணர வேண்டும் அல்லவா? இவை எல்லாவற்றையும் நாம் என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நம்மை தேடி நடக்கும் இது போன்ற விஷயங்களில் இருக்கும் உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நீ எப்பொழுதுமே சரிவர தெரிந்து கொள்ள தயாராக இரு. இது போன்று ஒருவரினுடைய உதவியை நீ தேவைக்கு மட்டும்தான் பெற நினைக்கிறாய், உனக்கு தேவை என்ற ஒன்று வந்தவுடன் தான் நீ அவரை பற்றி யோசிக்கிறாய் என்று அவர் சொல்லும் பொழுது அதை நாம் நிச்சயமாக என்னவென்று கவனிக்கத்தான் வேண்டும் அல்லவா? நிச்சயமாக என்னவென்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் பொழுது உனக்கு எதிர்வரும் நாட்கள் எல்லா விஷயங்களையும் சரியாகவே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. சரியான நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனையையும் உருவாக்கி கொடுக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எந்த நேரம் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இனி என்னவெல்லாமும் உருவாக்கி கொடுக்க வேண்டிய காலகட்டம் இருக்கிறது தெரியுமா? என்னென்ன விஷயங்களை எல்லாமும் உனக்கு புரிய வைக்க வேண்டிய தெளிவு இருக்கிறது தெரியுமா? நீயும் எப்பொழுதுமே எதுவும் புரியாத ஒரு வெள்ளந்தி பிள்ளையாகத்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். உன்னை சுற்றி இந்த மனிதர்கள் எத்தனை முறையில் ஏமாற்றுகிறார்கள். இந்த வாழ்க்கையில் இவர்கள் உனக்கு என்னவெல்லாமும் கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல் என் பிள்ளை நீ வருந்தி நிற்கிறாய். உனக்காகவே நான் எல்லா விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கும் இந்த நேரம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக மீட்டெடுக்கிறாய் என்பதனை மறக்காதே. அம்மா சொல்வது போல உனக்கு வேண்டியது போல எல்லா விஷயங்களிலும் மனநிறைவு என்ற ஒன்று நிச்சயமாக கிடைத்து கொண்டுதான் இருக்கிறது என்பதனை புரிந்து கொள். உனக்கான தெளிவு ஒன்று இந்த வாழ்க்கையில் நிச்சயமாகவே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். காலத்தின் கட்டாயம் அம்மா சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமுமே உனக்கு இன்னமும் அதிகமான மன மகிழ்ச்சியையும் இன்னமும் அதிகமான மனமாற்றத்தையும் நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல புரிதலோடும் நல்ல தெளிவோடும் என் பிள்ளைக்கு நான் எடுத்துச் சொல்லும் இந்த விஷயங்கள் முழுக்க முழுக்க மனமாற்றத்தையும் மனமகிழ்ச்சியையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த வராகி நான் சொல்ல நினைக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக உணர்ந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளலாம். உனக்கு நடக்கவிருக்கும் எல்லா உண்மைகளையும் நீ திறம்பட நடத்திவிடலாம் என்பதனை மறக்காதே. நான் இருக்கும் இது போன்ற அதிர்ஷ்ட நேரங்களில் உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை மேன்மைப்படுத்தட்டும்.
முழுக்க முழுக்க உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தட்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இது போன்ற நேரங்களும், நான் வருகின்ற இது போன்ற சூழ்நிலைகளும் இனி எப்பொழுதுமே உன்னை ஆச்சரியப்படுத்தும், அதிசயப்படுத்தும், நல்லபடியாக இந்த வாழ்க்கையை உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. எத்தனை கஷ்டங்கள் வந்திருந்தாலும், எத்தனை வேதனைகளும் சோதனைகளும் வந்திருந்தாலும், இவை எல்லாவற்றிலுமே உனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உன் அம்மா நான் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம், இனி எல்லாவற்றையும் தாண்டி நீ என்ன உணர்கிறாய் என்பதில் நீ மிகுந்த தெளிவோடு இருக்க வேண்டும். எதை இந்த வாழ்க்கை உனக்கு புரிய வைக்கிறது என்பதில் நிச்சயமாக நீ தெளிவோடு இருக்க வேண்டும். அம்மா இதற்கெல்லாமும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற்ற நான் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனாலும் நீ சில சமயங்களில் நல்ல பிள்ளையாக நடந்து கொள்கிறாய். யாரிடத்திலும் செல்வதும் இல்லை. எந்த ஒரு விஷயத்தை யார் சொன்னாலும் அதை பெரிதுபடுத்தி கொள்வதில்லை. ஆனால் சில நேரங்களில் என் பிள்ளை தான் என்ன செய்கிறோம் என்று கூட தெரியாமல் மனக்குழப்பத்தில் இருந்தவுடன் கண்ணீர் விடுவதும் கதறி அழுவதுமாக நீ இருந்து விடுகின்றாய். எந்த சூழ்நிலையிலும் எதையும் யோசித்து என் பிள்ளை மனம் குழப்பமடைந்து மனம் வருத்தி கொண்டு நீ உன்னையே வருத்தி கொள்கிறாய். இப்படியாக என்ன செய்கிறோம் என்று கூட புரியாமல் என் பிள்ளை விழிவிதுங்கி நின்று கொண்டிருக்கும் நேரத்தில் இவரினுடைய அன்பும் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்றால் நிச்சயமாக உனக்கு நடக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்கள் கூட சரியாக நடக்காமல் போய்விடும். உன்னை சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லதொரு தெளிவையும் கொடுக்காமல் போய்விடும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வராகி எந்த நிலையிலும் தன் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை உன்னிப்பாக கவனிப்பவள் அல்லவா? என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை அடைகிறார்கள் என்பதனை நான் சரியாக புரிந்து கொள்பவள். அதனால் தான் அம்மா இன்று உனக்கு இந்த விஷயத்தை சொல்லி கொண்டிருக்கின்றேன். இத்தனை நாளும் நீ எப்படி இருந்தாய் என்று நான் சொன்னதை போல இனிமேல் நீ எப்படி இருக்கப் போகிறாய் என்பதையும் நான் சொல்கின்றேன். நாளைய தினம் நீ நிச்சயமாக இவரை காண வேண்டும். இவருக்கு நீ நன்றி சொல்ல வேண்டும். இவரின் பெயரைச் சொல்லி நீ அழைத்தாலே போதும். உன் பக்கத்தில் தான் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். தானாகவே எழுந்து வந்து எந்த ஒரு நன்மை தீமைகளையும் மறந்து நிச்சயமாக உன்னிடத்தில் உண்மையான அன்பை அவர் வெளிப்படுத்துவார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்காகவே வேண்டி உனக்காகவே நடத்தும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னோடு நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாமும் இனி என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா? சரியில்லை என்று சொல்லி இனி எதற்கும் வருந்தாமல், சரியில்லை என்று சொல்லி இனி எதற்கும் குழம்பாமல், உனக்கு நடக்கும் சரியான விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு நல்லதையே உருவாக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். நல்லதொரு சூழ்நிலைகளை என் பிள்ளை நீ எதிர்கொண்டால் அது போதும். இது எல்லாமும் உனக்கே உன்னை யாரென்று அடையாளப்படுத்திவிடும். நாளைய தினம் சிவராத்திரியினுடைய நேரம். சிவபெருமானை என் பிள்ளை மனதார நினைக்கின்ற நேரம் அல்லவா? சிவபெருமான் எந்த குடும்பத்தின் மூத்தவர்? சிவன் குடும்பத்தின் மூத்தவரா? என் குழந்தையே, ஒட்டுமொத்த இந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பிள்ளைகளுக்கு மூத்தவர் அல்லவா? எல்லோரும் இவரின் பிள்ளைகள் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது சிவநாமத்தை உச்சரிக்கும் நேரம் அவருக்கு நாம் நிச்சயமாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் அல்லவா? நம்மை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் என்னவென்றும் ஏதுவென்றும் சரியாக உணர வேண்டும் அல்லவா? என்ன நடந்து விட்டது, ஏது நடந்து விட்டது என்று எல்லாமும் சொல்லி எதற்குமே நீ பதறாமல் சிவனை நம்பி எப்பொழுதும் உன்னுடைய பாரத்தை அவரிடம் நீ அவரின் பாதத்தில் ஒப்படைத்து விட்டு நீ செய்யும் செயல்களில் உண்மையாகவும் உறுதியோடும் இருந்தாயானால் நிச்சயமாக எப்பொழுதும் அவரிடத்தில் இருந்து உனக்கு நல்லது நடப்பதை உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். எதையுமே தேடி என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் முழுக்க
இனி உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாகவே என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கு தேவையான எல்லா நம்பிக்கையையும் எல்லா நன்மைகளையும் சரியாக எடுத்து தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வராகியானவள் நினைத்த மாத்திரத்தில் உன்னை தேடி வந்து நடத்தும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு சரியாக என்னவென்று உருவாக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இனிமேலும் என் பிள்ளை எதற்கும் பதறாமல் மனநிறைவோடு நீ இருந்து கொண்டிரு. மனத்தெளிவோடு இந்த வாழ்க்கையை நீ எதிர்கொண்டிரு. நல்லது நடக்க வேண்டி இந்த வராகி சொல்லிக் கொடுக்கும் இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்வது போல உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, நாம் யோசிக்கும் இந்த காலங்களும் நாம் எதிர்பார்க்கும் இந்த நேரங்களும் இனி உனக்கான நன்மைகளை நிச்சயமாக உருவாக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உனக்கான தேவைகளை என்னவென்று அது சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. இத்தனை காலம் இந்த வராகி உனக்கு சொன்னது போல உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த காலமும் இந்த நேரமும் இனி உனக்காக வேண்டி என்னவெல்லாமும் உருவாக்குகிறதோ அதையெல்லாமும் சரியான நேரத்தில் உனக்கு சரியான மனப்புரிதலோடு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் அம்மா சொல்லித்தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள். நடந்து முடிந்ததை எல்லாமும் நினைத்து பதறாதே. நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு எப்பொழுதுமே உன்னை நீ சரியாக ஆயத்தப்படுத்து. உனக்கே என்று நான் என்னவெல்லாமும் உணர்த்துகிறேனோ அவை ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு வாழத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மா சொல்வது இப்பொழுதாவது உனக்கு புரிகின்றதா? சிவனை நாடும்போது தேவைக்காக மட்டும் தேடிச் செல்லாதே. எந்த சூழ்நிலையிலும் அவரின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. எவ்வளவு பெரிய சோதனையோ துன்பமோ கண்ணீரோ கவலையோ எந்த இடத்தில் இருந்தாலும் அவரின் நாமத்தை உன்னால் உச்சரிக்க முடியும். தெய்வத்தின் நாமத்தை உச்சரிப்பதற்கு உனக்கு எந்த தடைகளும் கிடையாது. ஒரு இறப்பு நடந்து விட்டது என்று சொல்லி நீ தெய்வத்தை நினைக்காமல் இருக்க முடியுமா? அந்த இடத்தில் சிவநாமத்தை சொல். அந்த நேரத்தில் இறந்தவர்களினுடைய ஆத்மா நிச்சயமாக நல்லபடியாக சாந்தியடையும். என் குழந்தையே, எந்த சூழ்நிலையில் நீ இருந்தாலும் சிவனை மட்டும் மறந்து விடாதே. சிவனை வணங்கினால் துன்பங்கள் அதிகமாக இருக்கும் என்று என் பிள்ளைகள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். உண்மை என்ன தெரியுமா? சிவபெருமானை நீ வணங்கும் பொழுது இருக்கின்ற, அதாவது உன்னை சுற்றி இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுமே உச்சத்தை தொடும். அதாவது உச்சத்தை தொடுகிறது என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? பிரச்சனைகள் அப்படியே கிடப்பில் இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லா பிரச்சனைகளையும் அவர் உச்சத்தை தொடும்படி அதற்கான ஒரு நிலையை உருவாக்குவார். அப்படி உருவாக்கும் போது அந்த நிலையிலிருந்து எல்லாமுமே சரியாக உனக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியான நிலையில் உனக்கு எல்லா புரிதலையும் கொடுக்கும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலம் இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் நீ புரிந்து கொள். அம்மா சொல்ல சொல்ல உனக்கு பல மாறுதல்களும் இனி நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். உனக்கான தேவைகளை எல்லாமும் நீ உணர்ந்து கொண்டாயானால் இனி உனக்கு நடக்கும் எல்லா நம்பிக்கையும் உனக்கு சரியாகவே உன்னை தொடரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதுமே உனக்கு நன்மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இது போன்ற ஒரு செய்தியை உன் அம்மா நான் சொல்ல நீ கேட்கிறாய் என்றால் நிச்சயமாக இதனை என்னவென்று இனி வரும் நாட்களில் நீ கவனமாக புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் எல்லா நிலைகளையும் என் பிள்ளை என்னவென்று நீ ஏற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை நடத்தும்படி நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றிலும் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து நடந்து கொள்.
நான் இருப்பது இனி எந்த நிலையிலும் உனக்கு நல்லதொரு தெளிவை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்காதே. நல்ல சூழ்நிலையினால் உன்னை உருவாக்கும் என்பதனையும் நீ மறக்காதே. அத்தனைக்குமான விஷயங்களை என் பிள்ளை நீ மேலும் மேலும் சரியாக பெற்றுக்கொள்வாய். உனக்கு எது நடக்கிறதோ அது எல்லாமுமே தெளிவாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்குரிய தேவைகளை அறிந்து உனக்கு சரியாகவே நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். நம்பிக்கையோடு இரு. என்றும் என் பிள்ளைக்கான வாழ்க்கை உனக்கான சந்தோஷத்தை கொடுக்கட்டும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.